இப்போ ஒரு பாத்திரம் வச்சுங்கம்மா. ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முட்டை சேர்த்துருக்கோம்மா. 1.5 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன். 1 ஸ்பூன் ரவை எடுத்துக்கலாம். ரவை எதுக்கு சேர்க்குறோன்னா, மீன் வந்து நம்ம பொரிச்சு சாப்பிடும் போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால தான் ரவை சேர்க்குறோம். நான் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கோம்மா. உங்ககிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து சாதாரண மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், அதனால தான். ஜீரகத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன். சோயா சாஸ் 1/4 ஸ்பூன். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் எதனால் சேர்க்குறோன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதுக்காக தான். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. வினிகர் வந்து 1/4 ஸ்பூன்மா. நீங்கள் வினிகர் சேர்க்கலைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. லைட்டாக தண்ணி எடுத்துக்குங்க, ரொம்ப இதுக்காடிங்க. இவ்வளோ தான் எடுக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துக்குங்க. நான் வந்து 1 கிலோ சங்கரா மீன் எடுத்துருக்கேம்மா. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மீனாக எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு எல்லா மீனும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்கம்மா. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். 1/2 hourலேருந்து 1 hour கூட ஊற வைக்கலாம், தப்பு இல்லை. மீன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துங்க, போதும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு மீனாக அப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கம்மா, அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா டக்குன்னு மீன் வந்து கருகிடும். மீடியமான அளவில் வச்சு பொரிச்சிக்கலாம்.